hey my loves, welcome back to Kani's cooking channel. I hope everybody is doing good and great. So இந்த வீடியோல நமக்கு என்ன பார்க்க போறோம்னா பாலக் உள்ளி கோரா. அது வந்து ஆந்திரா ஸ்டைல் ரெசிபி. பாலக் பஜ்ஜில நம்ம பாலக் பன்னீர் செஞ்சிருக்கோம், பாலக் பருப்பு போட்டு கூட்டு வச்சுருக்கோம், பாலக் பொரியல் பண்ணியிருக்கோம். ஆனால் இந்த மாதிரி ரெசிபி நீங்கள் செஞ்சு பார்த்துருக்கவே மாட்டீங்க. எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணி பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் 2 வெங்காயம், 10 பல்லு பூண்டு தோல் உரிக்காமல், 2 ஸ்பூன் காளி மிளகாத்தூள், 1 ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுட்ரு, 1 ஸ்பூன் மல்லித்தூள், தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் சீரகம் எல்லாம் சேர்த்து தண்ணி இல்லாமல் அரைச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு கடாயில் நல்லெண்ணெய் சேர்த்து கடுகு, உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, சீரகம் சேர்த்து வதக்கிட்டு அதோட காஞ்ச மிளகா, 10 பல்லு உரிச்ச பூண்டு சேர்த்து கலர் சேஞ்ச் ஆனோன்னா நீங்கள் அரைச்சி வச்ச பேஸ்ட்டு அதோட சேர்த்துக்கோங்க. தண்ணி இல்லாமல் நல்லா ட்ரையாக வதங்கி வந்தோன்னா கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இந்த ரெசிபிக்கு நான் 1 கட்டு பாலக்கீரை சேர்த்துருக்கேன். பாலக்கீரையை நல்லா சுத்தம் பண்ணி பொடிசாக கட் பண்ணி அதோட சேர்த்துக்கோங்க. கீரை நல்லா வதங்கி சுருண்டு வரும்போது 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், தேவையான உப்பு சேர்த்து கொஞ்ச நேரம் ஸ்டவ்வை சிம்மில் வச்சு மூடி வச்சுருங்க. இந்த ரெசிப்பியில் நம்ம வாட்டர் ஆட் பண்ணுறதில்ல, அதனால் 3 நாளைக்கு அது கெட்டு போகாமல் இருக்கும். நீங்கள் கிளாஸ் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணிக்கிறலாம். ஸோ இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஸ்டவ்வை கம்மி பண்ணிடுங்க. டார்க் ப்ரௌனாக எண்ணெய் பிரிஞ்சு மேலே வரும்போது நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இதை சுட சுட சாதத்தில் பிணைஞ்சு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். நமக்கு பிடிச்சவங்களுக்காக பார்த்து சமைக்கும் போது சுமாரான சமையல் கூட சூப்பராக இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அந்த பெல் ஐக்கானை தட்டிட்டு போங்க.